பாருங்க, கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது ப்ராபசி, தீர்க்க தரிசனம். அப்போனா கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அது எனக்கு அவர் பேசுகிறாரு, எனக்கு அவர் சொல்கிறாரு அப்படிங்கிற அந்த நினைப்பு உங்களுக்கு என்ன செய்யணும்? வரணும். வாசிங்க யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உங்களுக்கு நிம்மதி உண்டாயிருக்கும்படி, உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி, உங்களுக்கு இரக்கம் உண்டாயிருக்கும்படி, உங்களுக்கு தயவு உண்டாயிருக்கும்படி இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும்படி நான் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும்படி நான் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தில் அமைதி உண்டாகும்படி நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, அப்புறம் சொல்கிறாரு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், நீங்கள் ஒருவேளை நெருக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை என் வாழ்க்கை தேராது என்று நினைத்திருக்கலாம். அதுக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, உனக்கு நிம்மதி உண்டாகும்படி நான் சொல்கிறேன். உங்களுக்கு உபத்திரம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனாலும் நான் என்ன செஞ்சிட்டேன்? உலகத்தை ஜெயித்திட்டேன், பயப்படாத. உனக்கு இருக்கிற இந்த உபத்திரத்தில் ஜெயம் இருக்கிறது. உனக்கு இருக்கிற இந்த கடன் பிரச்சனையில் ஜெயம் இருக்கிறது. உனக்கு இருக்கிற இந்த பலவீனத்தில் ஜெயம் இருக்கிறது. உனக்கு இருக்கிற இந்த நிந்தையில் ஜெயம் இருக்கிறது. உனக்கு இருக்கிற இந்த அவமானத்தில் ஜெயம் இருக்கிறது. உனக்கு இருக்கிற இந்த நெருக்கத்தில் ஜெயம் இருக்கிறது. இந்த நெருக்கமோ, இந்த துக்கமோ, இந்த துயரமோ, இந்த பலவீனமோ, இந்த அவமானமோ இது உனக்கு நிலைச்சி இருக்காது. அது வரும், அது வந்த மாதிரியே ஒன்று விட்டு போயிடும். அதனால் நீ பலங்கொண்டு நீ திடமானதா இரு. அல்லேலூயா. அப்போ திடன் கொள்ளுங்கள் என்றார். அவர் என்ன சொல்கிறாரு? எப்படி சொல்றாரு? இந்த வசனம் என்ன சொல்லுது? நான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆனாலும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு உபத்திரம் இருக்கு, வேதனை இருக்கு, ஆனா நீ அது உன்னை விட்டு போகணும். அப்படின்னா நீ திடமனதா இரு, பலமனதா இரு, சமாதானமா இரு அப்படிங்கிறார். சமாதானம் உண்டாகும்படி உனக்கு நான் சொல்றேன், நிம்மதி உண்டாகும்படி தானே உன சொல்கிறேன் அப்படிங்கிறார். அப்படி என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த போராட்டமும் உங்களுக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உபத்திரப்பட்டது நல்லது, கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டா என்றவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறாரு? பலங்கொண்டு திடமனதார், பலங்கொண்டு திடமனதார். அப்படின்னா எப்படி பலங்கொண்டு திடமனதாக இருக்க முடியும் நம்மளால்? சோர்வின் நேரத்தில், பலவீன நேரத்தில், அவமான நேரத்தில் நீ பலங்கொண்டு திடமானதா இருக்கணுங்கிறார். அப்படின்னா உன் கண்ணு முன்னால் இருக்கிற பிரச்சனையை பெருசாக பார்க்காம மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா. மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்க, ஜெயிச்சிருவீங்க. திடப்படுத்தாமல் ஜெயிக்க முடியாது, தைரியம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது, உற்சாகம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. நீ அதுக்குள்ளேயே மூழ்கி போயிடக்கூடாது, அந்த பிரச்சனைக்குள்ளேயே மூழ்கி போயிடக்கூடாது. அதை மறந்துரு. கர்த்தர் நடத்துவார், தேவைகள் சந்திக்கப்படும். திடமானது. இப்போ அடுத்த வாரம் ஒரு பெரிய பிரச்சனை, 2 பேருமே பேசுறீங்க, என்ன செய்யறது ஒன்றும் புரியலையே, குழப்பமாக இருக்குது, சமாளிச்சிடனா. ஆனால் ஒரு ஆள் சொல்லணும், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று அவர் சொல்லியிருக்கிறார், பயப்படாதீங்க, அவர் பார்த்துக்குவார். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வார், பயப்படாதீங்க. உன் ஆக்கினைகளை அகற்றி விட்டேன், உன் சத்துருக்களை விலக்கி விட்டேன், தேவன் நடுவிலே வாசம் பண்ணும்படி இனி தீங்கே காணாதிருப்பாய் சொல்லியிருக்கிறாரு, பயப்படாதீங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குன்னு சொல்லியிருக்கிறாரு, பயப்படாதீங்க. இதுக்கு பேர் தான் திடமனது. இதுக்கு பேர் என்னது? உங்கள் கவலைக்குள்ள மனதை, துக்கத்துக்குள்ள மனதை, வேதனைக்குள்ள மனதை அதை அழிக்கும்படி, அதை மாற்றும்படி, அதை சுட்டரிக்கும்படி இந்த திடமனதான வார்த்தைகளை, இந்த திடமனதான காரியங்களை பேசும்போது உங்கள் மனது பலமுள்ள மனதாய் மாறிவிடுகிறது. அது அப்படியே வந்தவண்ணமா அது உங்களை விட்டு போயிடும். ஜெயம் உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாங்க, உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் இருக்கு. 2 நாளாகமம் 15:7 சொல்லுகிறது, நீங்களோ
உங்கள் கைகளை நெகிழ விடாமல், உங்க கைகளை நெகிழ விடாம, சோர்ந்து போகாம, கவலைப்படாம திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று. பலன் உண்டு. அதாவதுங்க இங்க இருங்க, உங்க கையை சோர்வுக்கு உட்படுத்திடாதீங்க. உங்க மனதை வேதனையை சோர்வுக்கு உட்படுத்திடாதீங்க. மாறாக மனதை திடமனதாக மாற்றுங்க. எவ்வளோ பிரச்சனை வரட்டும், எவ்வளோ நெருக்க வரட்டும், உங்கள் மனதை அப்படியே சோர்வுக்கு விட்டுறாதீங்க. திடமனதாய் காத்துக்கொள்ளுங்கள். திடமனதாய் காத்துக்கொள்ளுங்கள். காரணம், உங்கள் கிரியைக்கு தக்க பலன் உண்டு. உங்கள் கிரியைக்கு தக்க பலன் உண்டு. அப்போ கிரி என்றால் இந்த பூமியிலே எத்தனை நன்மைகள் செய்தீர்களோ, எப்படி நீங்கள் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறீங்க, எப்படி ஜெபிச்சிருக்கிறீங்க, எப்படி துதித்திருக்கிறீங்க, எப்படி அவர் பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க, எப்படி ஒரு பிள்ளையை நீங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறீங்க, அதுக்குண்டான வல்லமை, அதுக்குண்டான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிற. நீங்கள் அவர் பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு கிரியை. என் பிரச்சனை மாறுபடி துதிக்கிறீங்கன்னா அது ஒரு கிரியை. தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடாமல் கர்த்தர் காரியத்தில் மட்டும் நன்மை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு கிரியை. அப்போ சொல்றாரு, உன் கிரியைக்கு தக்க பலனை உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன். அதான் கர்த்தர் சொல்கிறாரு, பதஷ்டப்படாத. என் அனுமதி இல்லாமல் உன் தலையில் ஒரு முடி கீழே விழாது. உன் முடி ஒரு முடி கூட கீழே விழாது. என் அனுமதி இல்லாமல் கீழே விழாது. பயப்படாத. யாரும் ஒன்றா தொட முடியாது. உன் கழுத்துக்கு கத்தி வரப்போகிறது கிடையாது. யார் ஒன்று என் அனுமதி தொட. நான் உனக்கு அரணும் கோட்டையும் கேடகமாக இருக்கிறேன். நான் உனக்கு பலத்த துருகமாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் ஒருத்தரும் பக்கத்தில் வர முடியாது. நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். சத்துருவுக்கு சிதறண்டு ஓடும்படி கர்த்தர் உன்னை பாதுகாத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை இப்படி வெளிவருது, ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுகிறாருன்னா, நீங்கள் ஒரு சில மனிதர்கள்ட்ட பயந்து இருக்கீங்க. ஒரு சில காரியம் வருமா வராதா, நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகத்தில், அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் ஒரு சில பேர் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க. அதனால தான் ஆவியானவர் சொல்கிறாரு, அவன் மூலமாக பிரச்சனை வந்துருமா, இவன் மூலமாக பிரச்சனை வந்துருமா, அவன் என்ன பண்ணுவான், இவன் இதை பண்ணுவானா. கர்த்தர் சொல்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களும் சூழ்ச்சிகளும் அது வாய்க்காமலே போக மாட்டேன். கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளையில் வாக்கு பண்ணுகிறார். நீதிமானுக்கு விரோதமாக இகழ்ச்சியோடு பெருமையோடு பேசப்படுகிற எல்லா பொய் நாவுகளும் உங்கள் கண்ணு முன்னால் கட்டப்பட்டு போகும். ஒரு முடி கீழே விழாது என்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு ஏசாயா 35:4, மனம் பதறுகிறவர்களை பார்த்து, அதாவது மனதுக்குள்ள ஐயோ என்ன நடக்க போது தெரியலையே, ஐயோ நாளைக்கு அவன் வந்துருவானே, அவனை பார்க்கணுமே, அவனை பார்த்தாலே பயமா இருக்கு, அவன் பெரிய கொடூரமான மனுஷனாச்சு, ஐயோ என்ன செய்ய தெரியலையே, ஏங்க எப்படிங்க சமாளிக்க போறீங்க, எப்படிங்க இது முடிக்க போறீங்க அப்படி உங்க மனது படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தா, அப்படி உங்க மனது பதஷ்டமா இருந்துச்சுன்னா, அப்படிப்பட்ட நபர் இங்க யாராவது படபடன்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா, அப்படிப்பட்ட சோர்வுல உட்கார்ந்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்கள் பயப்படாதீர்கள். இந்த வார்த்தைக்கு கையை தட்டுங்க. அப்படி மன பதறுகிறவளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத. எப்படியாப்பட்ட அரக்கனா இருக்கட்டும், பயப்படாத. பதறி போய் வந்திருக்கிறியா, பதறி போய் இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறியா, பதஷ்டப்பட்டு இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறியா, அப்படிப்பட்ட நபருக்கு கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ஆவி ஒருத்தர் இருக்கான், உங்களுக்கு தெரியாது. வேதத்தில் பயத்தின் ஆவின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் உங்களை இந்த பதஷ்டம், ஐயோ என்ன செய்ய தெரியலையா, ஐயோ அப்படிங்களா, அது பயத்தின் ஆவி. அப்படி யாராச்சும் சொன்னீங்க, என்னங்க செய்யறது, ஐயோ நாளைக்கு வரேன்ட்டானே அப்படி சொன்னேன்னு வச்சுக்குவேன், உள்ளிருத்த வந்துட்டான். ஆனால் இப்படி சொல்லிட்டேன்னா, ஆட்சி தேற்ற அன்பரேசு இருப்பதை நான் பயந்து அல்லேலூயா. புரியுதா? வாசிங்க ஆகாய் 2:4. ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். எல்லா ஜனங்களும் திடன்கொள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது திடங்கொண்டு பலங்கொண்டு திடமானதாக இருந்து உங்கள் வேலைக்கு போங்க, உங்கள் வேலையை பாருங்கள். பலங்கொண்டு திடமான இருந்து கத்திரிக்காய் வியாபாரத்தை பாருங்கள், திடமானதாக இருந்து வியாபாரத்தை பாருங்கள், திடமானதாக இருந்து நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென், அல்லேலூயா. இது வருமா வராதா, நடக்குமா நடக்காதா, தேருமா தேரமாட்டோமா அப்படிலாம் பேசாத. அப்படி சொல்லிட்டாரு.
நீ வேலையை நடத்துட்டார். வேலையை நடத்து, திருமணத்தை நடத்து, நான் உன் கூட இருக்கிறேன், நீ மிச்சம் கண்டிப்பாக எடுப்ப. ஆமென். வாசிங்க மத்தேயு 9:2. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இப்ப நல்லா கவனிங்க, அந்த திமிர்வாதக்காரனை எப்படி இயேசு கிட்ட கொண்டு வந்தாங்க? எப்படி கொண்டு வந்தாங்க? ஹலோ, ஒரு வீட்டுக்குள்ள பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த வீட்டு வாசப்படிக்குள்ள என்ன செய்ய முடியல, போக முடியல. அப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா? இயேசுக்கிட்ட வந்தாச்சு. ரொம்ப தூரத்துலேருந்து அவனை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. கை காலு விளங்காது, வாத நோய். ஆனால் கழுத்தை தூக்க முடியாது, திருப்ப முடியாது, கையை ஆட்ட முடியாது, காலை ஆட்ட முடியாது, வாத கோமா. கட்டில் தூக்கிட்டு வர்றாங்க 4 பேர். ஆனால் இயேசுக்கிட்ட காமிக்க வர்றாங்க. ஒரே நெரிசல், ஒரே கூட்டம். ஐயோ, அவர் பார்க்க முடியாதுப்பா, கொண்டு போங்கிறாங்க. அவனை என்ன பண்ணாங்க தெரியுமா? மேலே ஏறி ஓட்டை பிரித்து இறக்கிட்டாங்க. அப்பா பார்த்தாரா? அப்பா பிரசங்கம் பண்ணிட்டு முன்னாடி வந்து நிற்கிது. உடனே சொல்கிறார், திடன் கொள்ளுங்கிறார். அப்போ நான் பிடிவாதம், அவரை பார்த்துருவேனுங்கிற பிடிவாதம். அந்த பிடிவாதம் நம்மளுக்கு இருக்கா? கேட்குறது வரலையா, போயிடுறது. நான் என்ன சொல்கிறேன்? கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். கிடைக்காதுன்னு சொல்லாதீங்க, கேளுங்க. எல்லாம் சொல்லுங்க, கேட்பேன் கேட்பேன், ஓட்டை பிரித்து கேட்பேன். பாதை கிடைக்கட்டினாலும் ஓட்டை பிரித்து இறங்கி வந்து கேட்டு அவரிடத்தில் சுகத்தையும் பலனையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டு செல்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே என்ன சொல்கிறாரு? பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. நீங்கள் அறிஞ்சுக்கிறீங்களா? செத்த பிரேயத்தை உயிரை எழுப்புறதுக்கு அவர் அதிகாரம் இருக்கு, அறிகிறீங்களா? பச்சை தண்ணியை ரசமா மாத்துறதுக்கு அவர்கிட்ட பவர் இருக்கு, அறிகிறீங்களா? உங்க கடனை அடைப்பதுக்கு அவர்கிட்ட மகிமை வல்லமை இருக்கு, அறிகிறீங்களா? இங்க ஏசப்பா கேட்கிறாரு, இங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, அறிகிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். ஆமே, அல்லேலூயா. சரி, போகட்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு 9:22. இயேசு திரும்பி அவளை பார்த்து மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பாருங்க, இங்க அற்புதத்துக்கு முன்னால திடன் கொள். இந்த அம்மா யாரு? பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இந்த அம்மா இரத்தப்போக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அந்த அம்மா பாருங்களேன், இங்கே தான் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்றது கொண்டான அந்த தகுதியை பார்க்கணும். 1000 பேர் போகிறாங்க, ஆனால் ஒரு லேடி 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 12 வருஷமாக வியாதியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கையில் இருக்கிற பணம் காலி, சொத்து காலி, இருந்த காசெல்லாம் டாக்டருக்கு செலவழிச்சாச்சு. வேதம் சொல்லிக்கிறது, அநேக வைத்தியர்களால் மோசம் போய் தான் சொத்தெல்லாம் வித்துட்டான்னு வேதம் சொல்லுகிறாரு. அல்லேலூயா. மார்க்கில் போட்டிருக்கு, அநேக வைத்தியர்களால் வைத்தியம் பார்த்து எல்லா சொத்தும் காலி, எம்டி ஆகி 0 ஆகிட்டான் அந்த அம்மா. கடைசியாக ஒன்று இயேசு. என்கிட்ட இருக்கிற காசு பணம் என்னை காப்பாற்றலை, சொந்தக்காரன் காப்பாற்றலை, ஆனால் இயேசுவை தேடி போய் கூட்டத்துக்குள்ளே போய் ட்ரெஸ்ஸை தொடுறா, சுகத்தை பெற்றுக்கொண்டா, உதிரத்தில் ஊரல் நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அப்பா சொல்ல, உன் விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. இல்லை, இன்னொரு காரியம் பாருங்க, மத்தேயு 21:9-21. நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு. இப்ப நீங்க ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களா? அதை உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்து நீங்க எண்ணணும். நீங்க அதிசயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? அதை உள்ளத்துல கொண்டு வந்து எண்ணணும். நீங்க ஒரு வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? அதை உள்ளத்துல கொண்டு வந்து சிந்திக்கணும். நீங்கள் ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் உண்டாக போது நினைக்கிறீங்களா? அதை உள்ளத்தில் கொண்டு வந்து நினைக்கணும். ஐயப்பா செய்ய போகிறாரு. இங்கே வந்து அசைப்படணும், இங்கே கொண்டு வரணும், உள்ளத்தில் தியானம் பண்ணணும். அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை இந்த அம்மா என்ன செஞ்சு உள்ளத்தில் என்ன பண்ணா? எப்படி பண்ண அந்த அம்மா? இயேசுவை பார்க்கறதுக்கு முன்னால், இயேசுவை தொடுறதுக்கு முன்னால் என்ன செஞ்சா? உள்ளத்தில் கொண்டு வந்தா. இன்னொரு வசனம் சொல்லுது, நான் அவரை பார்ப்பேன், தொடுவேன் என்று அவளை அறிக்கை பண்ணியா. மார்க்ல ஒரு வசனம் இருக்கிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. இங்க இருங்க, இயேசுவை பார்க்கல, இயேசுவை தொடல, அதுக்கு முன்னால இந்த அம்மா செஞ்ச காரியத்தை செய்யுங்க. இயேசுவை பார்க்கல, இயேசுவை தொடல, இந்த அம்மா அதுக்கு முன்னால என்ன செஞ்சிச்சு? என்ன செஞ்சிச்சியா?
தான் உள்ளத்தில் பேசுச்சு சொல்லுச்சு. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா, உங்களுக்கு அதிசயம் நடக்கணுமா, உங்களுக்கு உயர்வு வரணுமா, உங்களுக்கு மேன்மை வரணுமா, நீங்கள் வாயை திறந்து பேச. வாயை திறந்து என்ன செய்யணும்? இந்த அம்மா சொல்லுச்சா சொல்லலையாங்க? அப்போ நீங்கள் சொல்லணுமா வேணாமா? சொல்லணும்ல. அப்போ சொல்லுங்க, நான் எதிர்பார்த்துக்கிற காரியத்தை நான் அறிக்கை பண்ணுவேன், நான் சொல்லுவேன், நடக்கும். அல்லேலூயா. நடந்துச்சு அந்த அம்மாவுக்கு. 12 வருஷம் இல்லை, 12 வருஷம் சொத்து காலி, சுகம் எல்லாம் போச்சு. ஆனால் ஒரு காரியம் பண்ணுச்சு, இயேசுவை பார்ப்பேன் தொடுவேன் சுகமாவேன், இயேசுவை பார்ப்பேன் தொடுவேன் சுகமாவேன். நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் உங்கள் வாழ்க்கை என்ன செய்ய போகிறது, நடக்க போகிறது. மத்தேயு 14:27. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இப்ப இந்த வார்த்தை எங்க சொல்றாரு, எந்த இடத்துல சொல்றாரு? இங்க பாருங்க, இங்க பாருங்க. நடு இரவு அதிகால வேலையில அலை போயிட்டு இருக்கு. இல்லைசா, அப்படி சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு பெருங்காற்று படகு முழுகிற மாதிரி வந்துருச்சு. 12 சீடர்கள் சாக போகிற முடிவு கட்டிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் அங்கிருந்து வர்றாரு பாருங்க ஒருத்தர், கடலில் நடந்து வர்றாரு. நேரம் எந்த நேரம்? நேரம் எந்த நேரம்? ராத்திரி, பகல் கிடையாது. தூரத்தில் பார்க்குறாங்க, ஐயோ யாரோ வர்றாங்க. நிறைய கடலை ஆள் செத்துருப்பாங்க. ஒரு முனி வருது, பிசாசு வருதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆவேசம் ஆவேசம் கத்துறாங்க. உடனே பக்கத்தில் வர்றாரு ஏசப்பா. படகு அங்கே இருக்குது. படகு எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. பக்கத்தில் நிற்கிறாரு. நின்று ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? பயப்படாதே, திடன் கொள். பல நெருக்கம், பல பாடு, பல கொந்தளிப்பு, கடல் அலை. அந்த நிலைமையில் இருக்கீங்களா? உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாது, திடன் கொள். உன்னை முந்திரி கொட்டை மாதிரி ஐயா பேதுரை என்ன செய்கிறாரு? நீர் இயேசுவானால் என்னை நடந்து வரும்படி கட்டல் கொடு. உன்னை நடந்து வர்றாரு. நடக்கிற காரியத்தை பாருங்க, வாசிங்க. அதற்கு அவர் வா என்றார். வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு, கடல்ல நடந்த ஒரே தெய்வம் இயேசு. அவரை பார்த்து இவர் நடக்கணுங்கிறாரு. உடனே வா வா அப்படிங்கிறாரு. ஆனால் கடலில் கொஞ்சம் தூரம் நடந்துட்டார் பேதுரு. படகு விட்டு இறங்கி நினைச்சார், தண்ணியில் நடக்கிறாரியா. நல்ல தைரியசாலி தான் பேதுருக்கு. ஒரு கையை தட்டு. பேதுரு கை என்ன ஒரு தைரியசாலி, முந்திரி கொட்டை தான் அவர். ஆனால் இருந்தாலும் 12 சீடர்களை ஒரு கொஞ்சம் முந்திரி கொட்டை. ஒரே பிரசங்கத்தில் 3000 ஆத்துமா ரெசிபிகள் கொண்டு வந்தார்ல, வெளியே வர்றாரு. வந்தோன்னு நடக்கிறார். இவர் நடந்து வர்றாரா? இப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கார். ஏசு அங்கே இருக்கிறார். ஏசு எங்கே இருக்கிறாரு? அங்கே இருக்கிறாரு. உடனே அப்படியே படகு விட்டு இறங்குறார். அப்படியே படகு விட்டு என்ன செய்கிறாரு? இறங்குறார். இறங்கி அப்படி இயேசுவே 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 அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இப்படி வரும்போது இங்கிருந்து ஒரு சத்தம், ஒரு பேர் இறைச்சல் பின்னாடி வருது, சத்தம் வருது. இயேசு பார்த்துட்டு போன மனுஷன் அவங்கள்ட்ட பேர் இறைச்சல், ஒரு அலை, பெரிய அலை கொந்தளிக்குது வருது. வந்த உடனே இயேசு பார்த்த மனுஷன் அப்படியே லைட்டாக திரும்பி பேர் இறைச்சல் பார்த்துட்டார். அந்த பேர் இறைச்சல் பார்த்தோன்னே ஒரு பனைமரத்துக்கு உயரமாக அந்த அலை வருது. பார்த்தோன்னா ஐயா முழுக போகிறானே அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா உள்ள இறங்குறாரு. அவர் அங்கே பார்த்தவர் அங்கேயே பார்த்துட்டு நடக்க வேண்டியதானே? நீ அங்கேயே பார்த்து நடக்க வேண்டியதானே? எதுக்கு அவனை பார்க்குற? அவரை பார்த்து நடக்கும்போது அங்கே மகளிர் குழு ஏன் பார்க்குற? அவரை பார்த்து நடக்கும்போது எதுக்கு லோனை பார்க்குற? நீ அவரை பார்த்து நடக்கும்போது எதுக்கு சிட்டையை பார்த்து ஓடுற? புரியுதா புரியலையா? அவரை பார்த்து நடக்கும்போது பேர் இறைச்சல் பார்த்தோன்னா இயேசுவேன்னு சொல்லி அப்படி என்ன செய்றாரு? கழுத்து வரைக்கும் முழுகிட்டார். கழுத்து வரைக்கும். ஆனால் இருந்தாலும் நீ முழுகினாலும், நீ கடனில் முழுகினாலும், நீ துக்கத்தில் முழுகினாலும், நீ வேதனையில் முழுகினாலும், இது வரைக்கும் வந்துருச்சு பிரச்சனை. கடைசி ஒரு சவுண்டை கொடுப்போண்டா, இயேசுவே என்னை ரட்சின்னு கத்துறாரு. அவர் தலையில் அடிச்சுக்கிட்டார்.
அப்போ நடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லி உடனே இயேசு ஆ, கையை நீட்டி அவனை பிடித்து ஆ. அற்ப விசுவாசியே. அப்போ என்ன சொல்கிறாரு? நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு? உங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? ஏன் சந்தேகப்பட்டாய்? அவர்கிட்ட கேட்டுட்டேல்ல, அவர் தருவார் நினச்சிட்டேல்ல, அப்புறத்துக்கு உன் கண்ணை இங்கிட்டு திருப்புற, அப்புறத்துக்கு உன் பார்வை அங்கிட்டு போகுது. அவன் தெரியுமா, இவன் தெரியுமா, அவன்கிட்ட போகலாமா, இவன்கிட்ட போகலாமா? அப்போ இவர் நின்றுவார். நீ அவன்கிட்ட தானே போனால் போய்க்க, அவன்கிட்ட தானே கேட்ட கேட்டுக்க. என்னை பார்த்து வந்தே இல்லை, வந்துக்கிட்டே இருந்தானே உன் பார்வை ஏன் மேலே தான் இருக்கணும். எதுக்கு அவங்க அலை வரத்தான் செய்யும், வாழ்க்கையில் இருந்தால் துக்கம் வரத்தான் செய்யும், வாழ்க்கையில் இருந்தால் இடுப்புலி வரத்தான் செய்யும், வாழ்க்கையில் இருந்தால் அவமானம் வரத்தான் செய்யும், வாழ்க்கையில் இருந்தால் குற்றப்படுத்த தான் சொல்லுவாங்க. நீ ஏன் அங்கே போகிற, நீ ஏன் அங்கே பார்க்குற, என்னை பார்த்தியானா என்னை மட்டும் பார்த்துட்டு வா. அந்த அலை உன்னை ஒன்று சேதப்படுத்தாது. ஆமேன். இப்போ நான் சொன்னது புரிஞ்சா? அப்போனா அவரை பார்த்து நடக்கணும். எடுத்துக்காட்டுக்கு தான் இந்த கதை போட்டிருக்காரு. அவரை பார்க்கும்போது உன் பார்வை வேறு பக்கம் திரும்பிச்சு வச்சுக்க, அந்த அளவனை மூடிடும். பேதுரு எங்கே போட்டார்? இது வரைக்கும் தண்ணி மூழ்கிருச்சு, ஒரு ஜான் தான் இருக்குது, அவ்வளோ க்ளோஸ் ஆக போகிறாரு. கடைசியாக ஒரு சவுண்டு விடுறாரு, ஏசுவே என்ன ராஜி, அப்புவா அப்புவா அப்புவா. நிறுத்து, இந்த வந்துட்டேன் பக்கத்தில், கையை பிடிச்சிருவார். அதனால் இன்னைக்கு மழை போல் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அவர் பிள்ளைங்க. இது வரைக்கும் தண்ணி வந்துருச்சா, இது வரைக்கும் போராட்டம் வந்துருச்சா, ஐயோ ஐயோ இன்னும் போல தான் இருக்குது, இதுக்கு மேலே என்னால் உயிர் வாழ முடியாது, போயிடும் போல தெரிஞ்சு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு சத்தம், ஒரு சவுண்டு, இயேசுவே என்னை காப்பாற்றுங்க சொல்லுங்க பார்ப்போம். இன்னொரு சவுண்டு, இன்னொரு சவுண்டு. ஒரு பக்கத்தில் வந்து உன்னை பிள்ளையை மாற்றி என்ன செய்ய, ரத்தத்தில் கழுவப்பட்டு உன்னை மீட்டு எடுத்துட்டால, சீ போ, வா 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 வா, இப்படி கையப்படி கையப்படி எந்திரி. அப்படி தூக்கி எந்திரிச்சு படகுல உட்கார வைக்கார். இயேசு படகுல ஏறி உட்கார்ந்த பிற்பாடு அங்கே என்ன உண்டா தெரியுமா? காற்றும் அமர்ந்தது, காற்றும் அமர்ந்தது, கடலும் அமர்ந்தது. இயேசு வந்து உட்காந்துட்டார்னா உன் பிரச்சனை, உன் வேதனை, உன் கஷ்டம், உன் நெருக்கம், உன் பாடு, உன் சஞ்சலம், உன் கடன் பிரச்சனை, அல்லேலூயா அல்லேலூயா. அப்புறம் நீ என்ன பண்ணலாம்? அலை இருந்தாலும் அது ஒன்றும் சேதப்படுத்த, நீ பாட்டுக்கு ஓஹோ ஏசப்பா ஓ அப்படி அமைதியாக நீ போடலாம். நீ பாட்டுக்கு இப்படி அப்பா ஐயப்பா அப்பா அம்மா அம்மா வரவே வர கொந்தளிச்சே தான் படகு இப்படி ஆடும். உன் வாழ்க்கை படகு ஐசப்பா ஏசப்பா 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 அப்படி சொல்லிட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்கலாம். படகு போயிட்டே இருக்கு, கடைசியில் படகு பரலத்தில் கொண்டு விட்டுரு. அல்லேலூயா. அதுக்கு ஒரே வழி. கடைசி ஒரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உபாகமம் 31:6-7. உபாகமம் 31:6-7. நீங்கள் பலங்கொண்டு திடமனதா இருங்கள், பலங்கொண்டு திடமனதா இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உனக்கு எதிராக செயல்படுகிற மனிதனுக்காக பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். உன்னோடு கூட வர்றாரு. அவர் உன்னை விட்டு விலகுவதும் அவர் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை உன்னை கைவிடுவதும் இல்லை. கை தட்டு அப்பாவுக்கு. அல்லேலூயா.